பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம். லூக் சாப்டர் 14 verse 11. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who humbles himself will be exalted. ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தாங்களாம். அவங்க அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப தாழ்மையாக பேசுவாங்களாம். எல்லா காரியத்திலையும் ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்களாம். தங்களை தாழ்த்தி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாராம். எனக்கு இந்த காரியங்கள், இந்த விஷயங்கள், இந்த உயர்வுகள் எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார் என்று தன்னை தாழ்த்தி அவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரிடத்துலயும் ரொம்ப அன்பாக இருந்தாராம். நல்ல கர்த்தரை தேடுவாராம், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பாராம், ரொம்ப தாழ்மையாக இருந்தாராம். கர்த்தர் அவருடைய தாழ்மையாக அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து இன்னும் அதிகமாக அவரை உயர்த்தி கொண்டே இருந்தாராம். ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தும் இவ்வளவு தாழ்மையாக இருக்கிறாரேன்னு நினைத்து அநேகர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினாங்களாம். இவர் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார் என்று. அப்ப யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்மையாக இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரிடத்துலயும் தாழ்மையாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் இன்னும் அநேக உயர்வுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாழ்மையாக இருங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தார் என்று எல்லாரிடத்துலயும் நீங்க சொல்லுங்க. தேவன் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், என்னுடைய பலத்துல இல்ல, என்னுடைய டேலண்ட்ல இல்ல, என்னுடைய முயற்சியில இல்ல, என்னுடைய ஹார்ட் ஒர்க்ல இல்ல, கர்த்தருடைய கிருபையினாலதான் இந்த காரியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நீங்க உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் இதை செஞ்சேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், அதனாலதான் இந்த ஒரு உயர்வுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறது போல காணப்படும். ஆனா கடைசியில அவங்க ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருங்க, உங்களை தாழ்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக உயர்வுகளை நீங்க பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க தங்களை தாழ்த்தி இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தீங்க, நீங்க தான் உயர்வுகளை கொடுத்தீங்க. உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களை பாதுகாத்து எல்லா தேவைகளையும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு சந்தித்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவனே, ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.